ஸ்க்ரீன் தெரியுதுங்களாம்மா? தெரியுதுங்கய்யா. ஓகே, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு தலைப்பு. மிகவும் ஒரு அழகான தலைப்பு. ஆஹ், தினமும் நமக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை நம்மளோட அன்றைய நாளை அழகாக கடத்தி செல்ல இயலும். அதை பற்றி சில மணித்துளிகள் நாம் அதை பற்றி சிந்திப்போம். ஸோ தன்னம்பிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை என்பது ஒருவரது திறனிலும் அறிவிலும் முடிவெடுக்கும் திறனிலும் அவரிடம் இருக்கும் ஒரு நம்பிக்கை தான் நம்ம தன்னம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நான் இதை செய்யக்கூடியவன் என்ற ஒரு உள்ளுணர்வே தன்னம்பிக்கை. இன்னைக்கு நான் இந்த ஒரு ஸ்பீச்சை செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை. ஸோ வேதாத்ரி மகரிஷி தன்னம்பிக்கை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீயே நின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டியது முதன்மையான கடமை. என்னால் இது முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வைக்கிறது தான் அது அது ஒரு கடமை அப்படின்னே சொல்கிறாங்க மகரிஷி. ஸோ அதுதான் தன்னம்பிக்கையாக நமக்கு வெளிப்படுது. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா, மன உறுதி அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வள்ளுவர் சொல்லுவார், வினைத்திட்பம் என்பது ஒருவன், மனத்திட்பம் மற்றது அவன் செயல் அப்படிங்கிற ஒரு குறள் என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் ஒருவரது செயலில் உறுதி இருக்கணும்னா அவனோட மனதில் உறுதியும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பா இருக்கணும். மன உறுதி இல்லாம எந்த ஒரு செயலும் நிலைத்திருக்காது அப்படிங்கிறது தான் வள்ளுவரின் வாக்கு. தன்னம்பிக்கை அதுக்கு நேரடியான தொடர்பு என்னன்னா மன உறுதி. மன உறுதி கண்டிப்பா இருந்தா நமக்கு தன்னம்பிக்கை நமக்குள்ளேயே அது ஒரு மனநிலை அப்படிங்கிற மனநிலை தான் தன்னம்பிக்கை அப்படின்னு நம்ம பேசுறோம் நமக்கு. நம்பிக்கை என்பது அது வேறு. நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது அது ஒரு ஒரு ஃபெய்த் அப்படின்னு சொல்றோம். ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு அவர் அவர் ஒருவர் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம பேசுறோம் அது. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அது வேறு ஆக்சுவலா. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இது பல்வேறு பரிணாமங்கள் தன்னம்பிக்கையை பத்தி நம்ம பேசணும்னா, அது எதிர்காலத்தில் பொதுவாக ஒருவர் செய்ய விரும்புவதை அத சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நேர்மையான ஒரு நம்பிக்கை தான் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். அது ஒருவரோட சொந்த மதிப்பீடு தான் தன்னம்பிக்கை. அந்த சொந்த மதிப்பீடு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பல விஷயங்கள்ல நம்ம கற்ற கல்வியினால அந்த சொந்த மதிப்பீடு வரலாம். நமக்கு சுற்றி இருக்கும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம்னால அந்த சொந்த மதிப்பீடு வரலாம். நமக்கு ஆ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதான். அது அது அதான் தன்னம்பிக்கைன்னு சொல்றோம் அது. ஸோ கற்ற கல்வியும் நமக்கு ஊக்குவிக்கும் அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறப்ப தன்னம்பிக்கை தானா வரும் நமக்கு அது. அந்த ஒரு இது ஒரு சரியான கணிப்பு அல்லது தான் தேர்வு செய்த செயல் சிறந்தது அல்லது பயனுள்ளதாக இருக்கும் என்று தெளிவாக இருக்கும் நிலையே தன்னம்பிக்கை. அப்படி கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது பல வகைகளா நம்ம பிரிக்கலாம். நம்பிக்கை அப்படிங்கிறது இது ஒரு அடித்தளம் ஆக்சுவலா. அது ஒரு ஃபவுண்டேஷன். நம்பிக்கை தான் ஒரு அடித்தளமா இருக்கலாம். தன்னம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதுக்கு மேல உள்ள நிலை தன்னம்பிக்கை அப்படின்னு நம்ம பேசலாம். அந்த தன்னம்பிக்கை நாளடைவில் நம்ம செய்ய செய்ய வெற்றிகள் பார்க்க பார்க்க சில நிலைகளில் அதீத நம்பிக்கை ஏறும். ஓவர் கான்ஃபிடென்ஸா மாறிடுது. அதீத நம்பிக்கை வந்து நல்லதில்ல. ஆனா நெறைய பேருக்கு அந்த தன்னம்பிக்கை வளர 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 வெற்றிகள் பார்க்க பார்க்க அது அந்த அந்த கிரவுண்டிங் ஒரு 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 அது அத ஒரு அக்செப்டன்ஸோட நம்ம பார்க்காம, அது ஓவர் கான்ஃபிடன்ஸா பார்க்குறப்ப நமக்கு தோல்விகள் தான் சேரும். அந்த நிலை அதுக்கு தான் நமக்கு அந்த அ விழிப்பு நிலை வேணும் அப்படிங்கிறது. அந்த விழிப்பு நிலை தான் மகரிஷி நமக்கு நெறைய விஷயங்கள்ல நமக்கு சொல்லுவாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஆ நம்ம பேசுறோம் நம்பிக்கைகள் பார்த்தீங்கன்னா, மனித குலத்தில பண்டைய காலத்திலிருந்து இந்த காலத்தில வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய வகைகள்ல நம்பிக்கைய பத்தி நம்ம பேசலாம். கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்த்தோம். கடவுள் நம்பிக்கை தான் ஒரு உருவத்தில் ஆ நம்ம நம்பிக்கை வைத்து, அதன் மூலியமா நமக்கு ஒரு பய உணர்வு அதன் மூலியமா ஒரு ஒழுக்கம் எப்படி நமக்கு வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிறது கடவுள் நம்பிக்கை மூலியமா நமக்கு முன்னோர்கள் நமக்கு பக்தி இலக்கியம் மூலமா கற்றுத்தந்த பாடங்கள் இருக்கு.
இறை நம்பிக்கை வந்து அந்த நல்ல குணங்கள், அன்பும் கருணையும் அப்படிங்கிறது தான் ஒரு கடவுளினோட தன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு பல கதைகள், புராணங்கள் சொல்லிக் கொடுக்கும் போதனை. ஸோ அது மூலியமா வந்து நம்ம மனித குலத்துக்கு நல்ல வேல்யூஸ் வந்து நமக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. அதே இது சில 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 மக்கள்கள் பார்த்தீங்கன்னா, விதிமேல் நம்பிக்கை அப்படின்னு. ஸோ இதுதான் நமக்கு விதி அப்படிங்கிறது. இந்த விதி இதுக்கு மேல் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிறது வந்து பண்டைய காலத்தில் அது இருந்தது. ஏன்னா, அப்ப கல்வி வந்து பெருசா இல்லாத நேரத்துல வந்து இதுதான் எல்லாமே வந்து எதையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை தான் வந்து விதிமேல் நம்பிக்கை அப்படிங்கிறது. ஆனா கல்வி அறிவு வளர வளர வந்து இல்லை நம்ம மதியும் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு போறப்ப தான் வந்து நம்ம அந்த மதிமேல் நம்பிக்கை வந்து தன்னம்பிக்கையா மாறுது. அந்த விதிமேல் நம்பிக்கை இருக்கிறப்ப ஜோதிடம் மேலும் பல நம்பிக்கைகள் நமக்கு இருக்கு. அந்த காலநிலைகள், கோள்களின் காலநிலைகள் பொறுத்து நமக்கும் அந்த கோள்களின் காலநிலைக்கும் என்ன சம்பந்தம் அதை பேஸ் பண்ணியும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்குறோம். நல்ல காலம் பத்தி பேசுறோம். ஆஹ் நல்ல காலம், ராகு காலம் அதை பத்திலாம் பேசுறப்ப வந்து அதுலயும் உண்மைகள் பண்டைய காலத்தில் நமக்கு சொல்லிக் இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையிலையும் நிறைய விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்வதுண்டு. இயற்கை கற்றுக் கொடுக்கும் நம்பிக்கைகள் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பும் கருணையும் தான் நான் சொல்லணும். அத என்ன ஒரு இயற்கை பேரழிவு வந்தாலுமே, அது இயற்கை அதோட தன்மை அன்பும் கருணையும் விட்டு விலகிறதே இல்ல ஆக்சுவலா. தினமும் என்ன ஒரு மழை வந்தாலும், என்ன ஒரு புயல் வந்தாலும் பூக்கள் பூக்கத்தான் செய்கிறது. ஒரு விதை வந்து ஒரு பூமிக்குள்ள இருந்து மேல வர்றப்ப வந்து, அது எவ்வளவு ஒரு போராட்டங்களோடு, ஒரு நம்பிக்கையோடு நான் சூரிய ஒளியை பார்க்க முடியாதா? அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட வர்றப்ப தான் வந்து ஒரு செடியா முளைக்குது அது. ஸோ இது எல்லாமே வந்து அதனோட நம்பிக்கையும், தன்னம்பிக்கையும் காட்டுகின்றது அப்படிங்கிறது தான் இயற்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். இந்த தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா, எல்லா கஷ்டங்களையும் தாண்டி கடைசியில நமக்கு உயர்வு கொடுக்கும், அமைதியை கொடுக்கும். அதுதான் வந்து அதோட எண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம பல வகைகள் பார்த்தோம். நம்பிக்கையின் தன்னம்பிக்கை, அதீத நம்பிக்கை, மூட நம்பிக்கை அப்படின்னு இருக்கு. ஸோ நம்பிக்கையின் வரையறை அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிற அதான் வந்து நம்பிக்கையின் வரையறை. அதோட அடிப்படை தன்மை என்னன்னா, நம்மை சுற்றியுள்ளவர்கள் மீது நாம் வைக்கும் மதிப்பு, மரியாதை. அதோட விளைவுகள் என்னன்னா, உறவுகள் வளர்ச்சி அடையுது. நல்ல உறவுகள் நாம வந்து கொண்டு செல்றோம். தன்னம்பிக்கையோட வரையறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னிடம் இருக்கும் நம்பிக்கை. அது அதோட பேசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நம்மளோட கல்வி. அது ஒன் ஆஃப் த அ ஒரு பெரிய இதா இருக்கும் ஆக்சுவலா மூலதனமா இருக்கும். அதோட அடிப்படை என்னன்னா, அதான் உள் சக்தியும், மன உறுதி. அந்த அந்த உள் சக்தியும், மன உறுதி வேணும் அப்படின்னா, அது அ பல பல விஷயங்களால அது நமக்கு கிடைக்குது அது. விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முயற்சியும், வெற்றியும் தான் அதோட விளைவுகள். அதீத நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அளவு கடந்த தன்னம்பிக்கை தான் அதீத நம்பிக்கை. ஸோ நெறைய பேரு நம்ம கண்ணு தெரியாம போய் நம்ம விழுந்துர்றோம். அ அ அருவருப்பான உள்நம்பிக்கை தான் அதோட அடிப்படை வந்து அருவருப்பான அந்த உள்நம்பிக்கை. விளைவுகள் பார்த்தீங்கன்னா, தோல்வி. திரும்பி எந்திரிக்கவே முடியாத நிலையில தோல்விகள் நமக்கு வந்து சேரும். அதுதான் வந்து அதீத நம்பிக்கையின் விளைவுகள். மூட நம்பிக்கை வந்து ஒரு தர்க்கமற்ற நம்பிக்கை. அது வந்து அ அது அது பல ஒரு குழுக்களால, பல மக்கள் கூட்டத்தினால அது மூட நம்பிக்கைகள் வரும். அது வந்து பழக்கத்தினால வர்றது தான் அது. ஸோ அதே மாரி ஃபியர் நம்ம ஒரு பயத்தினாலும் ஒரு மூட நம்பிக்கை பேஸ் பண்ணி அந்த பயத்தை தாண்டி வர்றதுக்கான ஒரு விஷயமாவும் அத பார்க்கலாம். அது அது என்ன பண்ணுதுன்னா, அதோட விளைவு வந்து நம்ம அறிவு வளர்ச்சிக்கு ஒரு தடையாக நிக்குது. அது 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 வந்து நம்ம அது உணர்ந்தா தான் அதிலிருந்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஸோ நம்பிக்கை வந்து வாழ்வை நகர்த்தும் ஒரு சக்தி. இது வந்து என் நண்பன் சொன்னதை நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் ஒருத்தர நம்பினால தான் வந்து ஒரு 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 உரையாடலே நம்ம நடத்த முடியும். இல்லாட்டி நம்ம அந்த உரையாடல் ஒரு நல்ல உரையாடலா இருக்காது. அது மாரி தன்னம்பிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது வெற்றியின் தூண். நான் இந்த பேச்சை நன்றாக செய்து முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறப்ப தான் வந்து நான் இங்க பேச என்னால ஓரளவு அ இதா பேச முடியுது. தைரியமாக பேச முடியுது. அதீத நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். என் என் வழியே சரி, மற்றவர்கள் எல்லாம் தவறு அப்படின்னு அந்த ஒரு நிலைக்கு போயிட்டோம்னா, நமக்கு அந்த விழிப்பு நிலை துப்புரவா இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ
அது பட்டாதான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அது. மூட நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவால் மாற்றப்பட வேண்டிய பழக்கவழக்கங்கள். அ உதாரணம் பார்த்தீங்கன்னா, பூனை வழி கடந்தால் வேலை போய்விடும் அப்படின்னு நெறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு பின்னாடி சில அறிவியல் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல அது. நம்மளோட வாழ்க்கை ஒரு மனிதனோட வாழ்க்கையின் நோக்கம், குறிக்கோள், லட்சியம் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரிஷியின் வழிப்படி இறைநிலை அடைதல் அப்படிங்கிறது தான் ஆனா. ஆனா மற்ற நார்மலான ஒரு மனிதர்களுக்கு வந்து பொருள் வழியாகவோ, அ அ ஒரு 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 வேலை நிமித்தமாகவோ நல்ல இடத்துக்கு இருக்கணும். நல்ல வேலை கிடைக்கணும். நல்ல ஒரு பொ பொ பொருள் நல்ல பொருள் ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு லட்சியங்கள் இருக்கும்போது, அதுக்கு தன்னம்பிக்கை ரொம்பவுமே தேவைப்படுது. அந்த தன்னம்பிக்கை தான் அடுத்தடுத்த படிகளுக்கு ஒருவனை எடுத்துச் செல்கிறது. அந்த தன்னம்பிக்கை எப்படி ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட மனம் ஒழுங்காக இருக்கணும், அவனது உடல் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான காரணங்கள். அந்த உடலும், மனமும் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறப்ப தான் நமக்கு தன்னம்பிக்கை வருது. அதை குடுக்கும் ஒரே இடம் தான் மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மனவளக்கலை. மனவளக்கலை மட்டுமே வந்து உடல் வலிமையும், மன வலிமையும் நமக்கு கொடுக்கின்றது. நமக்கு மகரிஷி உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சிகள் கொடுத்திருக்கிறாங்க. உயிருக்கு காயகல்பம் பயிற்சி குடுத்திருக்கிறாங்க. மனதிற்கு தவமும், தற்சோதனையும் குடுத்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் குடுத்திருக்கிறாங்க. நம்ம எதிர்மறை சக்திகள்ல இருந்து நேர்மறையான எண்ணங்கள் வருவதற்கு வாழ்த்துக்கள் குடுத்திருக்கிறாங்க. மௌனம் அப்படிங்கிற ஒரு மகத்தான சக்தி குடுத்திருக்கிறாங்க. இது எல்லாமே இருக்கிறப்ப தான் வந்து நமக்கு மன உறுதி அப்படிங்கிற அந்த உறுதி கிடைக்கிறது. அந்த மன உறுதி இருந்தால் மட்டுமே நம்ம அடுத்த படிக்கு நகர்ந்து செல்ல முடியும். அது வந்து தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு வேண்டுமானால், நாம் அனைவரும் மனவளக்கலை என்னும் பயிற்சிகளை இடைவிடாது நம்ம பண்ணா தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் படிக்கு போணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. தன்னம்பிக்கை வளர சில வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே அறிந்து கொள்ள வேண்டும். அதான் மகரிஷி குடுத்திருக்காங்க. தற்சோதனை. உங்கள் திறன்கள், நம்மளோட பலவீனங்கள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த பலவீனங்களை எப்படி வலிமையாக மாற்றும் முயற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுதான் வந்து தன்னை அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது. சிறிய இலக்குகளை நிர்ணயித்து அதை அடைய முயற்சிக்க வேண்டும். ஒரு பெரிய இலக்கை இல்லாம, சின்ன சின்ன வெற்றிகளை நம்ம வந்து அதுதான் வந்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் ஆக்சுவலா. அந்த அந்த சின் அ அ அதை வந்து திட்டமிட்டு செயல்பட்டா தான் அது நடக்கும். நல்ல நண்பர்கள், வழிகாட்டிகள் எப்பயுமே நம்ம கூட இருக்கணும். நல்ல நண்பர்கள் கிடைப்பது மிகவும் அரிது. நல்ல வழிகாட்டிகள் கிடைப்பதும் மிகவும் அரிது. அது வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சா தான் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் சுற்றி இருக்கிற மனிதர்கள் அனைவரும் நம்ம நம்ம எப்படா இவன் வந்து அ வாழ்க்கையில் தவறுகள் செய்து தோல்வி அடைவான்னு நினைக்கிற நிலையில் இந்த நல்ல நண்பர்கள் சுற்று வட்டாரம் நமக்கு நன்றாக அமைய வேண்டும். அது அந்த ஊக்குவிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு நாம் வழி செய்ய வேண்டும் அது. பொதுவான பயங்களை எதிர்கொண்டு பழக வேண்டும். அந்த பயம் அப்படின்னு இருந்தாலே வந்து அந்த முயற்சி அப்படிங்கிற ஒரு அ இதுக்கு நம்ம முயற்சி செய்ய நம்ம ஒரு தடைகள்லா இருக்கும். அந்த பயம் இருந்தாலும் அந்த முயற்சி செய்வது அந்த அ அ அதற்கான தன்னம்பிக்கையை நம்ம திரும்பி திரும்பி நம்ம கொண்டு வரணும். அந்த அந்த சின்ன சின்ன பயங்களை வந்து எதிர்கொண்டு பழகுனா வந்து தன்னம்பிக்கை அ நாளடைவில் தானாக வரும். நம்மளோட உடல் மொழி, தோற்றம், பேச்சு வழக்கு ஆகியவற்றில் உறுதியுடன் இருக்க வேண்டும். என்ன சொல்றோமோ அது வந்து அ தெளிவாக, மெதுவாக, நிதானமாக சொல்லணும். அதற்கு வந்து நெறைய கல்வி அறிவு வேண்டும். நெறைய படிக்கணும். ஆ நமக்குள்ள அந்த ஆட்டோ சஜஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆ நான் நன்றாக பேசுகிறேன், நான் நன்றாக பழகுகிறேன். எனக்குள் ஒரு உரையாடல்கள் பார்த்தீங்கன்னா, 2 வகை உரையாடல்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து ஒரு மனிதன் வெளியில் இருக்கிற ஒரு மனிதனோடு உரையாடுவது ஒரு உரையாடல். ஒரு மனிதன் தன்னுடன் உரையாடுவது வந்து உள்ளுரையாடல்கள். தனக்கு தானே உரையாடிக் கொள்வது. ஆட்டோ சஜஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆ எப்போ ஒரு மனிதன் வந்து தனக்குள்ளேயே நெறைய உரையாடுறானோ, தனக்குள் எப்படி போறானோ, அப்பதான் வந்து அவனோட ஆ எண்ணங்கள் விரிவடைகிறது ஆக்சுவலா. நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்? என்னோட எண்ணங்கள் எப்படி இருக்கு? என்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு அப்படி திரும்பி திரும்பி நம்ம கேட்டுட்டு இருக்கிறப்ப, அப்பதான் வந்து நம்ம அடுத்த கட்டத்திற்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. தன்னம்பிக்கை இல்லன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே ச ச பண்ண மாட்டோம். நம்மளோட ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்லயே இருப்போம் நம்ம ஆக்சுவலா. நமக்கு இது நம்ம சுகமா இருக்கு. நம்ம இப்படியே இருந்துட்டு போலாம். எதுவுமே முடிவெடுக்க முடியாம யாராவது பண்ணட்டும். நம்ம இப்படியே இருந்துரலாம். ஆ அவங்க பண்றப்ப நம்ம போலாம். ஆ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எப்பொழுதும் தோல்வியிலேயே முடியும். அந்த எண்ணம் வரும். ஐய்யய்யோ! இது பண்ணா ஏதோ நமக்கு இதாயிருமோ! அந்த ரிஸ்க் எடுக்கிற ஒரு இதே இருக்காது ஆக்சுவலா. நம்ம இது
ஒரு டவுட்ஃபுல்லாவே பண்றப்ப கடைசியில தோல்வியா தான் போய் முடியும் அது. மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு அதிகம் பாதிக்கப்படுவோம். நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஆம், நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக தான் மக்களே இருக்கிறாங்க. நம்ம விமர்சனம் பண்றதுக்காகவே நமக்கு சுத்தி இருக்கிற மக்கள் இருப்பாங்க. அவர்கள் பேச்சுக்கு வந்து நம்ம காது கொடுத்து கேட்டு, நாம கவலைப்பட்டு, நம் உடலில் இருக்கும் ஜீவகாந்த சக்தி வந்து அவ்வளவு கீழ போறதுக்குன்னு போனா நம்ம எந்த நிலையில இருப்போம்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ அதெல்லாமே நடக்கும் நமக்கு. உடல் உடல் வலி வலி உடலாலும், மனதாலும் ரொம்ப பாதிக்கப்படுவோம். ஸோ இதெல்லாமே தன்னம்பிக்கை இல்லைன்னா நம்ம திறமையை நாமே உணர முடியாம நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஸோ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேப்பர்ல பார்க்குறப்ப மாணவிகளின் தற்கொலை நிறைய பார்க்குறோம். நீட் தேர்வினால் வந்து நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிற கொடுக்க வேண்டிய பொறுப்பில் வந்து பெற்றோர்கள் இல்லை, கல்வி இல்லை, ஆசிரியர்களும் இல்லை. ஸோ அந்த தன்னம்பிக்கை இல்லாத ஒரு ஒரு மாணவி வந்து தன்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தினால எடுக்கும் முடிவுகள் வந்து ரொம்ப விபரீதமா அவங்களோட வாழ்க்கையே இழக்கிற நிலைமைக்கு நம்ம ஆட்கொள்ளப்படுகிறாங்க. ஸோ இது நம்ம ஏன் வரணும் அப்படின்னு பேசுறப்ப வந்து இதுதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். நம்ம இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வஞ்சக சூழ்ச்சிகள், ஏகப்பட்ட எதிர்ப்புகள், ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள், நிறைய இழப்புகள், அவமானங்கள். இது எல்லாமே வந்து நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி தான். இது எல்லாமே நம்ம அப்படியே கீழ இழுத்து ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சுரும். இத இத வந்து அக்செப்ட் பண்ணிட்டு சும்மா இருந்தா அது வந்து நம்ம ஒரு சாதாரண மனிதனா தான் சகித்துக் கொள்பவர்கள் வந்து ஒரு சாதாரண மனிதனாக தான் இருப்போம். ஆனால் இதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம்? இந்த பலத்தை எப்படி குடுக்கும்னா, தன்னம்பிக்கை மட்டும் தான் குடுக்கும். இதை தாண்டி நான் வந்து ஜெயிச்சு காட்டணும். இந்த இந்த என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு நடுவே எனக்கும் ஒரு பேர் இருக்கணும் அப்படின்னு ஒரு அந்த நிலைக்கு போணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும்னா, தன்னம்பிக்கை மட்டும் தான் வரும். அந்த தன்னம்பிக்கை எப்படி வருது அப்படின்னா, மனவளக்கலை மட்டும் தான் குடுக்க முடியும். நம்ம மனமும், தற்சோதனையும், தவமும், காயகல்பமும், அ எளிய முறை உடற்பயிற்சியும் மட்டுமே தன்னம்பிக்கையை வந்து எந்த ஒரு க க எந்த ஒரு நிலையில இருந்தாலுமே அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரே கலை வந்து மனவளக்கலை தான். அது நம்ம மகரிஷி தான் நமக்கு அது குடுத்திருக்கிறாங்க. தன்னம்பிக்கையின் சிகரங்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நமக்கு இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில நெறைய பேரோட லைஃப் பத்தி பேசியிருப்போம், படிச்சிருப்போம். ஹெலன் கெல்லர் பத்தி ப ப ப படிச்சிருப்போம். ஸ்டீவன் ஹாக்கிங் அப்படின்னு அவங்கள பத்தி படிச்சிருப்போம். அறிவியல் சார்ந்த நெறைய ஒரு மாற்று உடல் வலியில் நெறைய பிரச்சனைகள் இருந்தாலும், நெறைய விஷயங்கள் அவங்க வந்து நமக்கு உலகத்திற்கு கொடுத்திருக்காங்க. பீத்தோவன் வந்து ஒரு இசையில் நமக்கு நெறைய மகரிஷி பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து சில கேள்விகள்னால ஒரு அவர்கள் வந்து ஏன் இது நடக்கின்றது? ஏன் உலக மக்களுக்கு இந்த வறுமை வருது? ஸோ இந்த மாரி ஒரு அடிப்படை கேள்விகள் வந்து அவர்களோட மனதை தூங்க விடாமல் செய்ய மகரிஷி அதற்கு பல ஒரு 40 ஆண்டு கால ஒரு எக்ஸ்பெரிமென்டேஷன் லைஃப்ல அவர் ஜவுளி கடையிலிருந்து அ வெளியில வந்து பல முயற்சிகள் செய்து, பல விஷயங்கள் கற்றுக்கொண்டு, மனித குலத்திற்கு வந்து நெறைய நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே எப்படி குடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை தான் வந்து அ முக்கியமான விஷயம். மகாகவி பாரதியார் பார்த்தீங்கன்னா, நெறைய பாடல்கள் நமக்கு பாடியிருக்கிறாங்க. ஆ "அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் ஓரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே." நம்ம போர்ல பார்க்குறப்ப நம்ம போர் வீரர்கள் எல்லாமே ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு எதிரிகளை பார்க்குறப்ப, அந்த தன்னம்பிக்கை தான் வந்து மற்றவர்களை போரில் வெற்றியடைச் செய்கிறது. ஸோ அதே தான் குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லிக் குடுக்குறோம். "பாதகம் செய்பவரைக் கண்டால் நம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா" அப்படின்னு அ மகாகவி குடுத்திருக்கிறாங்க. வேதாத்திரி மகரிஷி வந்து நம்ம நம்ம பேசின மாரி தான். ஆ தன்னம்பிக்கையாக நம்ம மாறணும்னா, தாரக மந்திரம் என்னன்னா, ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நேர்மறை சிந்தனைகள் இருக்க வேண்டும். எதிர்மறையை தவிர்த்தல் செய்ய வேண்டும். ஸோ நம்ம உடலை பாதுகாப்பது அப்டின்னா, மகரிஷியின் வழிமுறைகள், உடலுக்கு எளிய உடற்பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும். மனதிற்கு தவம். இந்த தவத்தில் தினமும் நாம் கலந்து கொண்டு தவம் செய்றோம். அன்றாடம் தவம். தற்சோதனை, அகத்தாய்வு தினமும் 5 நிமிடம் நாம் செய்யும் எண்ணங்கள், சொல், செயல் 3ம் ஒரே நிலையில் இருக்கின்றதா? அப்படிங்கிற ஒரு தற்சோதனை தினமும் செய்தால், நம்ம எங்க தவறு செய்றோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து நம்ம காயகல்பம். காயகல்பம் வந்து நம்ம
தினமும் இடைவிடாது ஒரு 3 நிமிடம் காலையும் மாலையும் செய்து வர நம்ம உடலில் ஒரு இம்யூனிட்டி பவரும் ஒரு தேஜஸும் நமக்கு கிடைக்கிறத கண்கூட பார்க்கலாம். 5ல் அளவு முறை ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து அந்த எண்ணங்கள் செறிவாக இருக்கணும்னா அந்த அந்த 5ல் அளவு முறை இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த 5ல் அளவு முறை இருக்கணும்னா நமக்கு விழிப்பு நிலை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வேணும். உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் இது எல்லாமே வந்து அளவு முறையோடு இருந்தா தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதற்கு நமக்கு விழிப்பு நிலை தேவை. விழிப்பு நிலை வேணும் அப்படின்னா நமக்கு தவம் செய்யணும். தவம் செய்ய செய்ய தான் நம்ம செய்யறது தவறா, சரியா அப்படிங்கிறது நமக்குள்ளேயே நமக்கு தெரிய வரும். இந்த செய்ய செய்ய தான் நம்மளோட பழக்கப்பதிவுகளும் விளக்கப்பதிவுகளாக மாறுகின்றன. இந்த விளக்கப்பதிவுகள் மாற மாற நமக்குள்ள ஒரு தனிமனித அமைதி ஏற்படுகின்றது. தனிமனித அமைதி தான் ஒரு குடும்ப அமைதிக்கு ஒரு அடித்தளமாக அமைகின்றது. குடும்ப அமைதி, சமுதாய அமைதிக்கும், உலக அமைதிக்கும் வித்திடுகிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு நம்மளோட தாரக மந்திரத்த தினமும் இடைவிடாது செய்ய செய்ய நமக்கு தன்னம்பிக்கை தானாக வரும். பல வெற்றிகளை நாம் வாழ்க்கையில் காணலாம். நம் வாழ்க்கையின் லட்சியத்தை அ எளிதாக அடையலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு பிபிடி தயாரிப்பு, நல்ல தயாரிப்புங்க ஐயா. தன்னம்பிக்கை என்பது என்னிடம் உள்ள இருக்கிற நம்பிக்கை தான் என ஆரம்பித்தீங்க ஐயா. மேலும் குரல் மூலமா ஒரு நமக்கு மனதுல உறுதி வேணும். எவ்வளவு உறுதியா இருந்தாதான் நம்மளால சாதிக்க முடியும். ஏன்னா அதுக்கு சொந்த மதிப்பீடு வேணும் அப்படிங்கிறதும், அதில் தன்னம்பிக்கை, அதீத நம்பிக்கை என 3ஆ பிரித்து ஒவ்வொன்றுக்கும் பல விளக்கங்கள். அதோடு மட்டும் இல்லாம மூட நம்பிக்கையை பத்தியும் நல்ல சிறப்பான விளக்கங்கள் கொடுத்திருக்கீங்க ஐயா. சிறப்பு. தன்னம்பிக்கையை பெருக்கிக் கொள்ள என்னவெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. எல்லாத்துக்குமே எல்லாரும் புரிஞ்சு கொள்ள முடிய அளவுல அத அவ்வளவு அழகா விளக்கி நல்லா கொடுத்தீங்க ஐயா. நமது பயிற்சிகள் தான் எல்லாவற்றிலையுமே நம்ம உயர்த்திக் கொள்ளக்கூடிய பயிற்சியாக உள்ளது எனவும் பல பெரியவர்களின் தன்னம்பிக்கை பற்றி சிறப்பாக கூறினீர்கள். நலன்களோடையது நம்மளோட மகரிஷியாவோடது, அப்புறம் பாரதியாருடைய கவியும் கூறி, அப்புறம் மேலும் அந்த நம்மளுடைய தாரக மந்திரம், அப்புறம் நம்மளுடைய ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம எப்படி ஆழ்ந்து செய்யணும், அதுல என்னெல்லாம் நன்மை இருக்கு, அத நம்ம செய்யணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாதான் நம்மளால நம்மளுடைய தன்னம்பிக்கையை உயர்த்தி கொள்ள முடியுங்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான விளக்கங்கள் ஐயா. நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நமக்கு இன்று சிறப்பான ஒரு நல்ல ஒரு பிபிடியும் தயாரித்து ஐயா சிறப்பான ஒரு விளக்கம் அளித்தார்கள். பேராசிரியரை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீர் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் இடம்பெறும். அதனை நாம் பார்த்து கொண்டே செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25ற்கு மாலை கைகல்பம், மாலை 6:30 தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 வரை சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற